நான் கல்விட்டேன். தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாய் சரமாரியாக கல்விட்டேன். நான் மட்டுமல்ல, அநேக பேர். அத்தனை பேரும் என்னை போல் அத்தனை பேர். ஆகாயம் பூரா கல்லு, ஒரே கல்லு. எம்மி உயரும் கல்லு, வேகம் அணிஞ்சு பறந்து விழும் கல்லு, உங்களை சுட்டி சிதறும் கல்லு. பின்ன கல்வளையால பின்னி தடுத்துட்டோம். ரூபா அழிச்சிருந்தோம். அடையாளம் தெரியாததுனால ரூபா அழிச்சிருந்தோம். ஒத்த ரூபத்தால அடையாளத்தை அழிச்சிருந்தோம். பேர் வேற்றுமையால் பிடிபடாதவர்களாக இருந்தோம். ஆவேசத்தில் இருந்தோம். தீய தண்ணீராக மதிச்சோம். கலையே மைக்காலையம் வச்சிருந்தோம். கல்விடும் காண்களாயிருந்தோம். ஆவேசம் தங்கத்தை தோலை போல துடிச்சோம். தோல் துடிப்பில் சக்தி வேறுபாட்டத்தில் பிரிப்பிட்டது போல உடலில் உள்ள அசைவுகளில் முன்பிரமாக இருந்தோம். எங்கள் யாருக்கும் தெரியாது. அத்தனை பேரும் சொந்தமா இருந்தோம். ஒரே ஆளை போல இருந்தோம். நம் சொந்த உடம்பை போல, நம்ம எல்லாரும் சொந்தம் போல. சொல்ல முடியாத குஷி அன்று போல் என்றுமல்ல. ஒருவரை ஒருவர் கண்ணாடியில் பார்த்து கொண்டதை போல அநேக கண்ணாடிகள், அநேக பின்பங்கள் மாய தோற்றத்தை போல இருந்தது. அசைவுகளில் பின்பங்களால் வேறுபட்ட மனிதர்களாக, இதர மாற்றமின்றி மனிதர்களாக, குணவினர்களாக, அன்று போல் என்று மனிதன் சரியாக புத்துணர்ச்சியாக ஒரே மனிதனை போல ஒன்றி போய் உடலில் ஒன்றிய அநேக தலைகள், கண்கள், மூக்குகள், வாய்கள், இப்படி அநேகமாக எண்ண முடியாத பாவங்களோடு, சைகை முறையால் வேறுபட்ட அநேக கைகளோடு, பைப்பு முறையால் வித்தியாசப்பட்ட அநேக கால்களோடு ஒரு நாள் நாங்கள் உடல் ஒன்று உயிர் ஒன்று இருந்த போது எதிரியை எதிர்த்து கையிலேந்திய பல்லாயிரம் கைகளோடு ஒரே ஒரு நாள் ஒரே உடம்போடு ஒட்டி கொண்டதை கூட ஒரே குஷி, ஒரே நோக்கு, ஒரே காட்சி. எதனை எதிர்த்து வென்றது போல் குஷி. ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம். பயமத்து போச்சு. சொந்த சந்தோஷத்தில் சுயமாய் இருந்தோம்.